ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ராஜெக்ட் என்ன வந்துச்சுன்னா பெரம்பூர்லேருந்து வாட்டர் லீக்கேஜ் தண்ணி ஊறி சுவரெலாம் ஓதம் பிடிச்சி டேம்ப்னஸ் வந்துருச்சு. நானும் போய் செக் பண்ணதில் வந்து டைல்ஸு கேப்பில் மாவே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அவனுக்கு கஸ்டமர் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எதனால் இஷ்யூ வரும்னு. ரெண்டே இஷ்யூ தான். ஒன்று, டைல்ஸ் ஜாயிண்ட் மூலிமா லீக்கேஜ் வரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு அடியில் வேறு எதனா பைப் வழியாக லீக்கேஜ் இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட் பைப் மூலிமா லீக்கேஜ் வரும்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா சில இடத்துல வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் கிரவுட்டிங் போட்டதுக்கப்புறம் எங்களால் தான் வருது லீக்கேஜ், அதுக்கப்புறம் வந்து நான் தான் ப்ராப்ளம்ட்டாங்க. அவங்க எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஜாயிண்ட் வழியாக கிரவுட்டிங் பண்ணதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுவோம். பட் அது மீறி வேறு என்ன வந்துச்சுன்னா என்னால் பொறுப்பேற்றுக்க முடியாது. அதை நான் வீடியோவில் கொஞ்சம் கிளியராக சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வந்து 2 mm டெப்த்தாகவே கட் பண்ணி போட்டுட்டு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இருக்கோம் பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணி டஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிரவுட்டிங் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். கார்னர்லேருந்து எல்லாமே நாங்கள் கட் பண்ணிட்டோம். ஜாடியிலேருந்து இந்தியன் டாய்லெட் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா தெரியும், கிரவுட்டிங் போட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேர் ரேட்டு ஏன்னா வீடியோலையும் ரேட் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துட்றேன். ஒரு பாத்ரூம்ஸில் வந்து லேபர் சார்ஜ் 2000 ஓகேங்களா. மெட்டீரியலோடு சேர்த்துனா 3000 ஒரு பாத்ரூம்ஸ் வரும். ஓகேங்களா. அது என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா மெட்டீரியல் இன்க்ளூட் ஆகும், டைல்ஸ் ஜாயிண்ட்டை கட் பண்ணுற லேபர் சார்ஜ் ப்ளஸ் மெட்டீரியல் கிரவுட்டிங் போகிறதுக்கு. ஓகேங்களா. இது எல்லாமே சேர்த்து 3000 மெட்டீரியல் வரும். வித்தவுட் மெட்டீரியல்லாம் 2000 வரும் லேபர் சார்ஜ் ஒரு பாத்ரூம்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாயிண்ட் ஃபுல்லாக கிரவுட்டிங் போட்டிருப்போம். அந்த இந்தியன் டாய்லெட் சுற்றி நாங்கள் போட்டிருப்போம் கிரவுட்டிங். அந்த கேப் இருந்துச்சுன்னா போடுவோம், இல்லை டைல்ஸ் ஒட்டிருந்துச்சுன்னா என்னால் கட் பண்ணவும் முடியாது. அது கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். அதுமாதிரி கார்னர்லேருந்து எல்லாம் போட்டுருவோம், ஜாடியும் சுற்றி போட்டுருவோம். இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் டீப்பாக போட்டுருவோம். எங்கே அதிகமாக தண்ணி லீக்கேஜ் ஆகுதோ அங்கே இன்னும் டீப்பாக 2 mm 4 mm வரைக்கும் ஆல்மா மிஷின் இறக்கி தான் போடுவோம். இந்தமாதிரி உங்களுக்கு சென்னையில் எங்கே வாட்டர் லீக்கேஜ் இருந்தாலும் ப்ளீஸ் எனக்கு கொடுத்த நம்பர் வாட்ஸ்அப்